Students, good morning students. Good morning madam. Good morning miss. என்ன எப்ப கேட்டாலும் தனியா ஒரு குட் மார்னிங் வருது. இந்த குட் மார்னிங் சொல்றதுல கூட ஒழுங்கா கோரஸா உங்களுக்கு சொல்ல தெரியாதுல்ல? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு காலையில யார் யாரெல்லாம் ஹோம்வொர்க் முடிக்கல எழுந்துருங்க. முடிச்சிட்டோம் மிஸ். என்ன முடிச்சிட்டோம்? எப்ப முடிச்சீங்க? யாராவது ரெண்டு பேர் இருப்பீங்களே எழுதாம. யாரு எழுதலன்னு சொல்லுங்க, எழுந்துவாங்க. நீங்களா எழுந்தீங்கன்னா ஓகே, நானா கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் வேற மாதிரி இருக்கும் பனிஷ்மெண்ட்ஸ். ஒழுங்கா எழுந்துக்கோங்க நீங்களா. மிஸ் நான் தான் மிஸ் எழுதல. ஹாசினி ஏன் எழுதல? நானா மிஸ், எங்க வீட்ல எங்க அம்மா வெளிய போயிட்டாங்க மிஸ். அவங்க வெளிய போயிட்டா அதுக்கு என்ன? அவங்க தான் மிஸ் எனக்கு சொல்லி தருவாங்க. அவங்க வெளிய போயிட்டாங்களா, அதனால என்னால எழுத முடியல மிஸ். அதுவும் இல்லாம கரண்ட் போயிடுச்சா. என்னம்மா இதெல்லாம் ஒரு காரணமாமா? ஹோம்வொர்க் எழுதலன்னு சொல்றதுக்கு இது ஒரு காரணமா? பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். சரி இருங்க, பக்கத்து ரூம்ல மிஸ் கிட்ட போயிட்டு நான் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு வரேன். நீங்க அது வரைக்கும் எழுதுனவங்களாம் எடுத்துட்டு வந்து வைங்க, எழுதாதவங்கள எழுதியாவது வைங்க. நான் வரேன். ஏ ஹாசினி சீக்கிரம், மிஸ் வரதுக்குள்ள ஹோம்வொர்க் எழுதிடுறீ. ஏய் நானாடி இதோ எழுதுறேன், இருடி. சரி ஓகேடி, நீ எழுதிட்டு வா. ஏய் யாரடி பேப்பர் தூக்கி போடுறது? பேப்பர் தூக்கி போட்டு விளையாடுறாங்கடி. யாரடி தெரியல? டேய் யாரா இது? நான் இருக்கும்போது ஏன் பேப்பர் தூக்கி போடுறது? ஏதோ நான் நீ ஹோம்வொர்க் எழுதலடா, எழுதாதனால என் மேல பேப்பர்ல தூக்கி போடுவீங்களா? டேய் ராஜு நீ தான் நினைக்கிற. ஏய் இப்ப வரேன் இருங்கடா. யாரா என் மேல பேப்பர் தூக்கி போடுறீங்க? டேய் என் மேலேயும் பேப்பர் வந்து விழுது மகளை. இப்போ எல்லாம் சேர்ந்து அடி வாங்க போறீங்க. மிஸ் வந்தா நான் மிஸ் கிட்டே சொல்லிடுவேன், பேப்பர்லாம் போட்டு அடிக்கிறீங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களாங்கண்ணா? ஏய் ராஜு என் மேலேயும் பேப்பர் வந்து விழு. ஏய் இப்ப பாருங்களே நீங்க பண்ற வேலைய. அந்த அணு தான் நினைக்கிறேன் எல்லா காரணத்துக்கு காரணம். எவ்வளவு பேப்பர் வந்து விழுது பார், அந்த பக்கம் தான் வருது. ஏ அணு, என் மேல பேப்பர் அடிக்கிறியா நீ? ஐயோ கிளாஸ் ஃபுல்லாவே குப்பை ஆயிடுச்சு. மிஸ் வந்து இப்ப திட்ட போறாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே பேப்பர் துண்டாதான் இருக்குது. வாங்க எல்லாம் மாட்ட போறீங்க. யாருக்கு தெரியாத அளவுக்கு அடிக்கிறீங்க. இருங்க இருங்க இருக்கு உங்களுக்கு. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஹோம்வொர்க் எழுதிட்டீங்களா? ஹாசினி எழுதிட்டியா? எழுதிட்டேன். என்ன முழுங்குற? என்னாச்சு? என்ன கிளாஸ் ஃபுல்லா ஒரே பேப்பரா கிடக்குது? போகும்போது க்ளீனா இருந்தது, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? யார் அது பேப்பர் போட்டதீங்க? மிஸ் யாருன்னே தெரியல மிஸ். பேப்பர் உருட்டி உருட்டி அடிக்கிறாங்க. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல மிஸ். இப்ப கூட வந்து பேப்பர் விழுது. என்னங்க நினைச்சிருக்கீங்க? ஏன் மேல அடிக்கிறீங்க? மிஸ் மேல பேப்பர் அடிக்கிற அளவுக்கு தைரியமா உங்களுக்கு? யார் அது பேப்பர் அடிச்சு இப்படி விளையாடுறது? மிஸ் மிஸ் நாங்க இல்ல மிஸ், எங்க மேலயே இப்படிதான் மிஸ் பேப்பர் விழுந்துச்சு. என்ன பேப்பர் என்ன ஆகாயத்துல இருந்து வந்து விழுமா? பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அப்புறம் பேப்பர் விழலன்றீங்க. ஒழுங்கா யார் பேப்பர் அடிச்சீங்கன்னு சொல்லிடுங்க, இல்லன்னா பனிஷ்மெண்ட் ஹெவியா இருக்கும். நீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, இல்லன்னு வெச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்ப யாரும் ஒத்துக்க மாட்டீங்க, யாருன்னு சொல்ல மாட்டீங்க. மிஸ் நாங்க யாருமே போடல மிஸ். நீங்க யாருமே போடலன்னா அப்ப எப்படிமா பேப்பர் வந்துச்சு? எல்லாருக்குமே பனிஷ்மென்ட் இருக்கு. எல்லாரும் எழுந்து பெஞ்ச் மேல ஏறி நில்லுங்க. ஐயோ பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொல்றாங்கடி. ரஜினி ஏ ஜாலியா இருக்கும், நீ வாடி. ஏ ராஜு பாத்தியா பெஞ்ச் மேல ஏறி நிக்க சொல்றாங்க. ஏன்பா எல்லாம் இப்படி பண்றீங்க? நீங்க பண்ற வேலை பாருங்க. இப்ப எல்லாருக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி பெஞ்ச் மேல நிக்கிறது எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? இந்த பேப்பர் உருட்டி அடிக்கிறதுலாம் என்னப்பா விளையாட்டு? ஏன் இந்த மாதிரி மிஸ் மேல அடிக்கிறீங்க? ஏன் இவ்வளவு பேடா நடந்துக்கிறீங்க எல்லாம்? ஏய் பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறதுல செம்ம ஜாலிடா. என்னடா உனக்கு ஜாலியே தெரியல, நீ சரியான போரா இருக்க. ஏய் பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறதுல எவ்வளவு ஜாலி தெரியுமா? என்னடா உனக்கு பெஞ்ச் மேல ஏறி நிக்கிறது கூட ஜாலியே தெரியலையா? நீ ஒரே போரிங்கா இருக்க. என்ன ஏய் நம்ம தாடி நிக்க சொன்னோம். ஏய் பாத்தியா செமையா ஜாலியா இருக்குல்ல? ஏய் ராஜு ஏடா என்ஜாய் பண்றா? நல்ல வேலைடி, மிஸ் ஹோம்வொர்க் கேட்கவே இல்லல. யாமாடி மறந்துட்டாங்க. நல்ல வேளை, கடவுளே யார் பேப்பர் அடிச்சாங்களோ அவங்க நல்லா இருக்கணும். எனக்கு ஹோம்வொர்க்ல இருந்து நான் தப்பிச்சிட்டேன். ஏய் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கப்பா. பாருங்க இப்போ மிஸ் கிளாஸே எடுக்கல. இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் வேஸ்ட்டாக போச்சு இல்லையா? நான் புதுசாக எதனா 4 விஷயம் கற்றுட்டு இருந்திருக்கலாம் இந்த நாளைக்கு. இப்போ தேவையில்லாமல் ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கி பெஞ்ச் மேலே ஏறி நின்றுட்டு இருக்கோம். எனக்கு பெஞ்ச் மேலே நிற்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் நின்னதே கிடையாது. நான் பனிஷ்மெண்ட்லாம் வாங்கினதே கிடையாது. நான் எப்பவுமே கிளாஸில் பெஸ்ட் ஸ்டூடெண்டாக தான் இருப்பேன். ஏய் இவன் பெரிய தொல்லடி. எப்போ பார்த்தாலும் கிளாஸ் எடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். ஒரு நாள் தான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன். ஏன் என்ஜாய் பண்றது கூட கஷ்டமா இருக்கா? தர்ஷினி இவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாண்டி. இவன் ஓவர் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள்லயே அப்படியே பெரிய படிச்சு கலெக்டர் ஆகிற மாதிரி சீனை போடுறான். என்னடி இவன் இப்படி பண்றான்?
சரி போங்கப்பா, ஏதோ இன்னைக்கு கிளாஸ் வீணா போச்சு அவ்வளோதான். சரி சரி, இந்த பனிஷ்மெண்ட் இன்னையோட முடிஞ்சா சரி. நாளையில இருந்தாவது அமைதியா இருங்க எல்லாரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே கடைசியா இருக்கணும். இதுக்கு மேல யாராவது இது மாதிரி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இதை விட ஹெவியா இருக்கும். ஓகே ஓகே மிஸ். ஓகே மிஸ், தேங்க்யூ மிஸ். இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் மிஸ். அவன் போய் மிஸ் கிட்ட அழுவான் போல